அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாரா வேர்ல்டு விஷன். முள்ளு வாலை மீனும் இறாலும் வாங்கியிருக்கேன். அதை எப்படி அலங்காய்ச்சறன்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். சீசனுக்கு மட்டும்தான் இந்த மீன்லாம் கிடைக்கும். அதனால் கிடைக்கும் போதே வாங்கி சாப்பிட்றணும். பசங்களால் அந்த முள்ளு மீன்லாம் சாப்பிட முடியாதுங்கிறதுனால இறால் வாங்கியிருக்கேன். இந்த மீனை வந்து கிராஸாக கட் பண்ணுவாங்க. அப்போ தான் முள் வந்து ஈஸியாக எடுக்க வரும். சில பேர் வி ஷேப்பில் கூட கட் பண்ணுவாங்க. இந்த கிராஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டாக நம்ம புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புளியை கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூளில் மிளகு சேர்த்துருப்போம். மீனானங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகும் சேர்த்துருக்கேன். அது கூடவே கல் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட தக்காளியை வதக்கி சேர்க்குறத விட தக்காளியை இந்த மாதிரி கரைச்சி சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீனில் கொஞ்சம் மசாலா ஏறணுங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலா தண்ணியிலே சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம தாளிக்கலாம். அது வரைக்கும் அது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். மண்சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்காக கறி வடகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 2 வெங்காயத்தை நல்லா தட்டி எடுத்து அதையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தாளிக்கும் போது மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால ஆனை நல்லா கலர் கொடுக்கும். கொதிச்சு வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா மினுமினுப்பு கொடுக்கும். அடுத்ததாக மசாலாவோட கலந்த இந்த புளிக்கரைசலையும் அதிலே சேர்த்துடலாம். மீனையும் அதிலே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடும். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது அது கூடவே தேங்காய் பாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கலராக நல்லா மினுன்னு முள்ளு வாலை மீன் ஆனும் நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். சீசனில் மட்டும்தான் இந்த மீன் கிடைக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.